சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் பிள்ளைகளுக்காக விழிப்புணர்வு திட்டம் பதுளையில் இன்று இடம்பெற்று வருகின்றது. சிறுவர்களின் எதிர்கால பாதுகாப்பிற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சுடன் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. பிள்ளைகளுக்காக செயற்திட்டம் இன்று காலை பதுளை நகரின் பஸ் தரிப்பிடத்தில் ஆரம்பமாகியது. இதன்போது விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான தகவல்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதுடன் ஸ்டிக்கர்களும் ஓட்டப்பட்டன. இதன்போது நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் வேவச தோட்டத்திற்கு வீடு வீடாக சென்று தெளிவூட்டல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். அந்த மாய்க்க குற்றவாளிகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அவர்களை உண்மையிலே மரண தண்டனை இது பண்றது நல்லது. திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் சக்தி டிவிக்கும் இந்த டி நிறுவனத்துக்கும் இந்த பதுளை சிறுவர் பாதுகாப்பு போலீஸ் அவர்களுக்கும் இந்த வேலை திட்டத்தை செய்யறதை பத்தி நாங்க பெரிய சந்தோஷப்படுறோம். இதனையடுத்து பாரதி தமிழ் வித்தியாலயம் சென்று எமது குழுவினர் அங்கு ஆசிரியர்களுக்கான தெளிவூட்ட நிகழ்விலும் ஈடுபட்டனர். பிள்ளைகளுக்காக என்ற தொனிப்பொருளின் கீழ் நியூஸ் பெஸ்டினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள எங்களுடைய இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சியானது இன்றைய தினம் பதுளை மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பல பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையில் தற்போது நாங்கள் பதுளை வேவச தோட்டத்தில் இருக்கின்றோம். இங்குள்ள பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் இந்த சிறுவர் துஷ்பிரயோகத்தால் பாதிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்பது தொடர்பில் எங்களுடைய நியூஸ் பெஸ்ட் குழாமினர் தெளிவூட்டல்களை வழங்கியிருந்தனர். இதேவழி இதன் மற்றொரு கட்டம் புத்தளம் நகரில் ஆரம்பமாகியது. இதன்போது மக்களுக்கான தெளிவூட்டல் செயற்திட்டம் இடம்பெற்றது.